ஒரு மனுஷன் வாழ்க்கையில நல்ல ஒரு மனைவி கிடைத்த அதை போன்ற ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க, மின் சஆதத்தில் மர், ஒரு மனுஷனுக்கு கிடைக்கின்ற மிக பெரும் மகிழ்ச்சியான வாழ்க்கையில அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி என்று சொன்னாங்க. இந்த நல்ல மனைவி கிடைச்ச மாஷா அல்லாஹ் அது மிகப்பெரிய பரக்கத்தாகும். அவர் ஏழையாக இருந்தாலும் வறுமை கோட்டில் வாழ்ந்தாலும் அதை கொண்டு, அந்த நல்ல மனைவியை கொண்டு அல்லாஹ் அவனை சீமானாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். அல்லாஹ் குர்ஆன் அதை சொல்றான். திருமணத்தை பற்றி சொல்லக்கொள்ள, நீங்க வறியவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை சீமான்களாக ஆக்குவான். அல்லாஹ்வுடைய ஃபضலால, அல்லாஹ்வுடைய சிறப்பால, அல்லாஹ்வுடைய நிஅமத்தால. ஆனா அந்த கணவன் மனைவி நல்லொழுக்கம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பது மார்க்கத்தின் முக்கியமான நிலைப்பாடாகும். எனவே ரசூலுல்லாஹ் விட்டு சென்ற படிப்பினை பாடத்தில குடும்ப வாழ்க்கை சிதைவடைந்து சின்ன பின்னப்பட்டு கடுமையான ஒரு மோசமான நிலைக்கு இன்று மாறிக்கொண்டிருக்கு. அதிலும் விசேடமாக சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்களுடைய தாக்கத்தின் விளைவு, அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்ற வேண்டும் என்ற மோகத்தில் உள்ள பெண்களுடைய நிலைப்பாடு, மார்க்கம் பற்றிய அறிவின்மை, இந்த 3 காரணங்களும் இன்றைய விவாகரத்துக்கு மிக பெரும் பங்காற்றி கொண்டிருக்கின்றன என்பதை இன்றைய ஆய்வுகள் நமக்கு சொல்லுகின்றன, புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன.